தமிழ்நாடு மாணவர் இளைஞர் கூட்டமைப்பு நண்பர்களுக்கு வணக்கம். ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடி பக்கத்தில் மடந்தையிலிருந்து மோகன். இன்றைக்கி தேதி வந்து 2 மே 2025. இந்த வரப்பு வந்துட்டு சிறுசாக இருந்தது. 2021 வரப்பு போட்டிருந்தோம். 22, 23, 24 பார்த்திங்கன்னா அது கொஞ்சம் கொஞ்சமாக கரைஞ்சி 4 அடி அந்த உயரம் போட்டிருந்த வரப்பு குறைஞ்சி 2 அடி ஆயிருந்தது. மறுபடியும் இந்த வருஷம் என்ன பண்ணோன்னா இந்த பக்கம் வாக்கியா தோண்டி உயர்த்தணும். 2 அடியாக இருந்ததை மறுபடியும் 4 அடி 5 அடி உயரத்துக்கு உயர்த்திட்டு அதே மாதிரி மரக்கன்றுகளுக்கு தென்னை வாழை வச்சுருந்ததுக்கெல்லாம் மண் அணைச்சோம். இந்த பக்கத்து நீங்கள் பார்க்கலாம், இந்த இருக்குது இந்த ஒரு தென்னை, இதுக்கு மண் அணைச்சிருக்கோம். இதெல்லாம் கொஞ்சம் உயரமாக வந்த தென்னை. அப்புறம் ஒரு 45 தென்னை வச்சோம். அதில் ஒரு 10 தென்னை என்னமோ வெயிலில் இறந்துருச்சு. அப்போ நாங்கள் இந்தளவுக்குலாம் மண் காண்டம் போடலை. இந்தளவுக்கு பெரிய மண் காண்டங்கள்லாம் போடல. சின்னதாக மண் அணைச்சி செஞ்சுருந்தோம். வெயிலில் இறந்துருந்தது. 35, 33 இருந்தது. அப்புறம் அந்த குறையை இந்த வருஷம் வாங்கி வச்சோம். இந்த வருஷம் அந்த குறையை வாங்கி வச்சதில் ஒரு 18 கண்டு வச்சோம். அதில் அப்புறம் வந்துட்டு ஐயா வந்து மண் அணைக்க சொன்னாங்களா. இந்த மாதிரி மண் எடுத்து போட்டோமா கட்டியாக. அப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த கட்டிகள் வந்து உள்ளே உளுந்து கண்டை போட்டு அமுக்கிச்சு. நாங்கள் பயந்துக்கிட்டு நான் போய் எடுக்கிறேன், ஐயா எடுக்க வேணாம்னு சொல்கிறாரு. விழுந்த பிறகு கடைசியாக எடுத்துக்கலான்ட்டு எடுக்கிறோம். ஒரு சில கண்டுகளை கண்டுபிடிச்சோம், ஒரு சில கண்டுபிடிக்க முடியல. அப்போ விட்டு பார்த்துக்கலாம் அப்படின்ட்டாரு. ரொம்ப தோண்டி பார்த்துட்டு எங்களால் இது பண்ண முடியல. சரின்னு ஒரு 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 அரை மனசாகவே அதை விட்டு இருந்தோம். ஐயா வரும் பாரு அப்படின்னு சொன்னாங்க. எப்படி வரும் பாருன்னு சொல்லிட்டாங்களா. ஒரு கண்டை ரொம்ப தோண்டி பார்த்து கண்டுபிடிக்கவும் முடியல. நான் தோண்டி வேலை பார்க்குறவங்க தோண்டி கண்டுபிடிக்க முடியல. ஐயா விடுன்னு சொல்ல என்ன சொன்னார்னா, அது காயும்ல, காய்ஞ்ச பிறகு இலக்கம் கொடுத்துரும். அப்போ அந்த உள்ளே இருக்கிற தென்னை முட்டி ஈஸியாக பேர்த்துக்கிட்டு வரும் பாரு அப்படின்னு சொன்னார். கடந்த முறை வந்திருந்தப்போ கூட ஒரு தேடி பார்த்தாரு. இன்னும் வரலையாவா தென்னை அப்படின்னாரு. இன்னும் வரலங்கய்யா அப்படின்னு ஒரு ஏமாற்றமாக சரி போச்சு போல அப்படி தான் இருந்தோம். இன்றைக்கி வந்து பார்க்குற ஒரே ஒரு சின்ன இது தெரிஞ்சிச்சு. இந்த போருக்கு பக்கத்தில் உள்ளது ஐயா காலையில் கூட சொல்லியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அப்படின்னா மூடி போயிருந்துச்சு. நாங்கள் தோண்டி பார்த்தது இந்த இடத்து பூரா. ஆனால் அது வெடிச்சிட்டு வர்ற இடம் இந்த இடத்துல பாருங்க, நல்லா தெரியும். எனக்கு கண்ணுக்கு தெரிஞ்சது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த இருக்குத்திலா இந்த ஊசி மாதிரி இது மட்டும் தான் கண்ணுக்கு தெரிஞ்சிச்சு. அதோட இந்த இடத்த சைடில் கொஞ்சம் தோண்டி விட்டேன். இந்த உள்ளுக்கு கட்டிகள் கிடக்கு. உள்ளே பார்த்தா இந்த மாதிரி வந்துக்கிட்டு இருக்காங்க. உள்ளுக்குள்ளே இருக்கிற கட்டிகளை பேர்த்துக்கிட்டு வளைச்சிக்கிட்டு நெளிச்சிக்கிட்டு அந்த தென்னை வந்து வந்துக்கிட்டு இருக்கு. ரொம்ப சந்தோஷமாயிட்டேன். அது ஐயாவுக்கும் சொல்லணும், குழுவில் இதை பகிர்ந்துடலாம் அப்படிங்கிறதுக்காக இதை எடுத்தேன். நன்றி.